பிளாக் அவுட் நோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 7ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அதுல சூஹோவை 3 சீனியர் பசங்க டீஸ் பண்ணிட்டு இருக்க ஜியான் என்ன பண்றதுன்னு தெரியாம மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமா வந்த ஹீரோ அங்க நடக்கிறத பாத்துட்டு உடனே போய் சூஹோவை காப்பாத்துறாரு. சீனியர் பசங்க சூஹோவை விட்டுட்டு ஹீரோவை பிடிச்சுக்க ஹீரோ சூஹோ மேல ஒரு அடி கூட படாம மொத்தத்தையும் இவரே வாங்கிக்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜியான் வந்து உதவி பண்றான். 2 பேரும் சேர்ந்து சீனியர்ஸை துரத்தி விட்டுறாங்க. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேரும் சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல ஹீரோ ஜியானை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு நீ நிறைய குடிச்சிருக்க, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அப்போ ஜியானுக்கு வாமிட் வர உடனே பாத்ரூம்ல கொண்டு போய் விடுறாரு. இன்னொரு பக்கம் சீஃபா காமிக்க சீஃப் ஜியானை தேடிக்கிட்டு கிரீன் ஹவுஸ் போறாரு. அங்க ஒரு செடி கீழே பள்ளம் தோண்டி இருக்கிறத பார்த்துட்டு ஜியான் தான் அங்க தோண்டி எதையோ எடுத்துட்டு போயிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே யாருக்கோ போன் பண்ணி ஜியானை கண்டுபிடிக்க சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜியான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர அவனை பார்த்த ஹீரோ எதுக்குடா அளவுக்கு அதிகமா குடிச்ச, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ஜியான் அவரை தடுத்து ஹீரோ என்ன மன்னிச்சிரு, நான் சீக்கிரம் வந்திருக்கணும், ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டேன், நீ இப்படி வாழறன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அட அதை பார்த்த ஹீரோ என்னாச்சு, என்ன தப்பு பண்ண, எதுக்காக மன்னிப்பு கேக்குறன்னு கேட்க உடனே ஜியான் சூட்கேஸ் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் பண்ணதுக்காக மன்னிச்சிரு, ஆனா இது தெரியாம நடந்தது. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஜூனியர் அப்பாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜூனியர் அப்பா எதுவும் சீரியஸா இருக்காதேன்னு கேட்க அதுக்கு இவரு அந்த சீஃப் நமக்கு போன் பண்ணதுலயே உனக்கு புரியலையா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, முதல்ல நாம ஹீரோ வீட்டுக்கு போகலாம், அப்பதான் அது என்ன தப்புன்னு தெரியும். அதே சமயம் ஹீரோ சூட்கேஸ திறந்து பார்க்க சூட்கேஸ்குள்ள ஒரு கவர்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக் பத்திரமா இருக்கு. ஹீரோ பேக பார்த்துட்டு என்ன இதுன்னு ஜியான் கிட்ட கேட்டுட்டு பேக் உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றாரு. பேக் உள்ள ஒரு பென்சில் பாக்ஸ், நோட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட மொபைல் போன் இருக்குது. அதை பார்த்த ஹீரோ ஜியான் கிட்ட நீ எதுக்காக இதெல்லாம் வச்சிருந்தன்னு கேட்க அதுக்கு அவன் மன்னிச்சிரு, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கு ஹீரோ அப்போ நீ தான் அவளோட இறப்புக்கு காரணமான்னு கேட்க ஜியான் இல்ல நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ மொபைல் ஆன் பண்ணி பாக்குறாரு. 10 வருஷமா மொபைலை யூஸ் பண்ணாம இருந்ததுனால சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உடனே ஹீரோ வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு அந்த மொபைலுக்கு ஏத்த சார்ஜர் எடுத்து அங்கேயே சார்ஜ் போட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் டாக்டர் சியோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் நீ சூஹோவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா சூஹோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டான், ரொம்ப கூச்சப்படுவான். அதுக்கு சியோ அப்படியா, ஆனா நான் கூச்சப்பட மாட்டேன், அதனாலதான் நாங்க சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு சொல்ற. அப்படியா, நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு கேள்விப்பட்டேன், எந்த வருஷம் படிக்கிற, 2வது வருஷமா 3வது வருஷமான்னு கேட்க 3வது வருஷம் சொல்ற. அதுக்கு டாக்டர் நான் தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ நேரத்துக்கு கிளினிக்கல் ட்ரைனிங்ல இருந்திருக்கணுமே, இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நான் ஊரை சுத்தி பார்க்கலான்னு போனேன், அப்பதான் இந்த ஊருக்கு வந்தேன், அங்க சூஹோ அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அன்பா பழகினாங்க, அதனாலதான் இங்கேயே கொஞ்ச நாள் தங்கிட்டேன், அந்த ஊர்ல 2nd ஃப்ளோர்ல தங்கி இருக்கேன்னு சொன்னியே அந்த வீடு ஓகேவான்னு கேட்க சியோவும் நல்லதா இருக்குன்னு சொல்றா. டாக்டர் கார அவங்க ஒய்ஃபோட செக்ரட்டரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹெல்ப் கிட்டார் இல்லையா, அதுக்காக அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கெட் டுகெதர் பார்ட்டி வைக்கிறா. திரும்ப டாக்டரை காமிக்க டாக்டர் சியோவை சூஹோவை மீட் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு. சூஹோவையும் சியோவையும் பேச சொல்லி தனியா ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு டாக்டரும் அந்த ஹாஸ்பிடல் நர்ஸும் வெளியே போயிடுறாங்க. அப்போ சியோ சூஹோ கிட்ட சூஹோ நான் தான் சியோ ஞாபகம் இருக்கான்னு கேட்க சூஹோவும் இருக்குன்னு தலையாட்டிட்டு தன்னை டாக்டர் கவனிக்கிறாரான்னு பார்த்துட்டு சியோ கிட்ட பெயிண்டிங்க கண்டுபிடிச்சியான்னு கேட்க இல்ல, கிரீன் ஹவுஸ்லயும் உங்க ரூம்லயும் தேடி பார்த்தேன், கிடைக்கல, யாரோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், 11 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்களும் அந்த வேர் ஹவுஸ்ல இருந்தீங்களான்னு கேட்க அதுக்கு சூஹோ அந்த பெயிண்டிங்க நான் ஹீரோ கிட்ட கொடுக்கணும். உடனே சியோட கையை பிடிச்சு எப்படியாவது அந்த பெயிண்டிங்க ஹீரோ கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. அவரு சீரியஸா பேசுறத பார்த்துட்டு டாக்டரும் நர்ஸும் உள்ள வந்துடுறாங்க. அப்ப டாக்டர் சூஹோ கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க பெயிண்டிங்னு சொல்ல உடனே சியோ நடுவுல புகுந்து அவரு பெயிண்ட் பண்ணணும்னு சொன்னாருன்னு சொல்ல உடனே டாக்டரும் நர்ஸ் கிட்ட சூஹோ பெயிண்ட் பண்றதுக்காக பேப்பர்ஸும் கலர்ஸும் கொடுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல சூஹோ வரைஞ்ச டிராயிங்ஸ பத்திரமா எடுத்து வைக்க சொல்றாரு. நர்ஸும் சரின்னு சொல்ல சூஹோ எழுந்திருச்சு சியோ கைய பிடிச்சு எதுவும் பேசாம அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சீஃபா காமிக்க அவர் அவசரமா வெளியே கிளம்புறாரு. கரெக்டா அப்போ இன்சூரன்ஸ் லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்க போன் பண்ணோம், ஏன் போன் எடுக்கலன்னு இவரு கேட்க நான் வெளியே போறேன், அர்ஜென்ட் இல்லனா நாளைக்கு பேசலாமா, அவரு உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாராம், அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம், நீங்க பிஸியா இருந்தா போங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா சொல்றாரு, என் பொண்ணோட ஃபியூனரல இந்த மாதிரி அவசர அவசரமா வைக்க முடியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததால எல்லாத்தையும்
மறந்துட்டீங்களான்னு கேட்க உடனே சீஃப் இதெல்லாம் வெளியே நின்னு பேச வேண்டாம், வாங்க உள்ள போய் பேசலான்னு 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ மொபைல கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டதுல மொபைல் ஆன் ஆயிடுது. அதே சமயம் அவர் வீட்டுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஜூனியர் அப்பாவும் போறாங்க. வேர் ஹவுஸ்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கத பாத்துறாங்க. அதனால சத்தம் போடாம வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் வீட்டுக்குள்ள போன ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா என் பொண்ணை தகனம் பண்ண முடியாது, அவளை பக்கத்திலே வச்சிருந்து தினமும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு அவங்க வைஃப் வேண்டான்னு சொல்றாங்க. 10 வருஷமா அவ உடம்பு அனாதையா கடந்துச்சு, இனியாவது அவளுக்கு முறையானதை செய்யலான்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க 2 பேர் பிரச்சனையை பார்த்து சீஃப் கடுப்பாகிறாரு. எப்போ 2 பேரும் ஆர்குமெண்ட முடிப்பாங்கன்னு வாச்ச பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் நுழையறத பார்த்துட்டு ஜியான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக் பேக்க எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவரு பின்னாடியே ரெஸ்டாரண்ட் ஓனர் போயிட ஜூனியர் அப்பா அங்க கடந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் நோட்டை பாத்துறாரு. உடனே அதை எடுத்துட்டு போய் ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட காமிக்கிறாரு. நோட்ல இருக்க பேரை பார்த்த உடனே மூஞ்சே மாறி போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜியானை வெளியே வர சொல்லி சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்க ஹீரோ மொபைலை செக் பண்ணிட்டு இருக்க அப்ப ஜியான் இங்க இருந்து போகன்னு கத்த இவங்க 2 பேரும் பதிலுக்கு ஜியான் கதவை ஓபன் பண்ணுன்னு கத்த இவங்க கத்துற சத்தம் ஹீரோ காதுல விழுந்துருது. உடனே ஹீரோ அந்த மொபைலை வேர் ஹவுஸ் ரூஃப்ல ஒளிச்சு வச்சுட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஜியானை காமிக்க அவங்க 2 பேரும் தன்னை விட மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜியான் அந்த பேக்ல இருந்து ஒரு புக் எடுத்து ஹீரோ புக் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. அவரு வச்சு முடிக்கிறதுக்கும் இவங்க 2 பேரும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. உள்ள வந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜியானை வலுக்கட்டாயமா அங்கிருந்து இழுத்துட்டு போறாரு. ஜியான் வரமாட்டான்னு முரண்டு பிடிக்க இவரு அவனை விட மாட்டேங்கிறாரு. அதனால ஜியான் அவர் கைய பிடிச்சு கடிக்க வழியில அவரு ஜியானை பிடிச்சு கீழே தள்ள கீழே விழுந்ததுல ஜியான் மயங்கிடுறான். கரெக்டா அப்பதான் ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. ஜியான் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்க ஜூனியர் அப்பா ஹீரோக்கு பின்பக்கமா வந்து ஒரு பூத்தொட்டியால ஹீரோவை மயக்கப்படுத்திடுறாரு. ஹீரோவும் மயங்கி கீழே விழுந்துற அடுத்ததா ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜியானை தூக்கிக்க ஜூனியர் அப்பா அங்கிருந்த சூட்கேஸ் பேக் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டரை காமிக்க டாக்டர் சியோவை எங்க பிக்கப் பண்ணாரோ அங்கேயே டிராப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சூஹோவை எப்போ பாப்போன்னு தெரியல, நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்ல சியோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்பவும் செக்ரட்டரி அவங்கள கவனிச்சு தான் இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஜியானை தூக்கிக்கிட்டு 2 பேரும் சீஃப் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜூனியர் அப்பாவை பாராட்டுறாரு. நீ நல்ல காரியம் பண்ண, நாம எதுவும் சொல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ சீஃப் வந்து ஜியானை தூக்கிக்க அவரு பின்னாடியே வந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா ஜியானை பார்த்துட்டு அவனுக்கு என்னாச்சு, யாராவது அடிச்சிட்டாங்களான்னு கேட்க இல்ல அவன் குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான் சொல்லிட்டு ஜியானை உள்ள தூக்கிட்டு போக அவங்க பின்னாடியே ஜூனியர் அப்பா சூட்கேஸ தூக்கிட்டு வர அவரை பார்த்த ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா என்ன இது சூட்கேஸ், ஊருக்கு போக போறியான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அவங்க நடந்துக்கிறத பார்த்து இவருக்கு சந்தேகம் வருது, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க செகண்ட் ஹீரோ ஹோம் டீச்சர் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. ஹோம் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ எப்பவும் தனியா எங்கேயும் போக மாட்டான், 5 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஹீரோ, ஜூனியர், மேல் நர்ஸ், ஜியான், அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிம். சில சமயத்துல சூஹோவை கூட்டிட்டு போவாங்க, மத்தபடி தினமும் இந்த 5 பேரும் தான் ஒன்னா இருப்பாங்க. தினமுமானு செகண்ட் ஹீரோ கேட்க ஆமா, தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம் 5 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்கள பத்தி கேட்ட உங்களுக்கே ஷாக்கா இருக்குல்ல. ஆனா ஹீரோ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மத்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவங்க சொன்னதை நினைச்சு பார்த்த செகண்ட் ஹீரோ சொல்றாரு, ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ராடுக்கு படிக்க போயிருக்கானுங்க, அதுக்கப்புறம் பிளான் இல்லாமலே மிலிட்டரி சர்வீஸ்க்கு போயிருக்கானுங்க. எனக்கு மட்டும் ஏன் இது வினோதமா தெரியுது சொன்ன அவரு ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ கால் அட்டன் பண்றாரு. பட் அவரால் பேச முடியல. அதுல இருந்தே ஹீரோ ஏதோ பிரச்சனைல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் ஹீரோ அவரை பாக்குறதுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனி பார்ட்டிய காமிக்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க எங்க உதவி வேணும்னு கேட்டியே, என்ன உதவின்னு கேட்க அதுக்கு ஹீரோனி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம யாராவது பாத்தீங்களா, இல்ல யாராவது அவளை கான்டாக்ட் பண்ணீங்களான்னு கேட்க கரெக்டா அப்போ பார்ட்டிக்கு ஜூனியரும் மெயில் நர்ஸும் வந்துடுறாங்க. அப்போ ஜூனியர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் எங்க இருந்தான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு மெயில் நர்ஸ் நாம தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டே, நமக்கே தெரியாதப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவன் சொன்ன பதில்ல ஹீரோனி முகம் மாறி போயிட அதை பார்த்த ஜூனியர் நாங்களும் ஹீரோக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்த கரெக்டா சியோ அங்க வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்த சியோ என்னாச்சு அவருக்குன்னு கேட்க அதுக்கு செகண்ட் ஹீரோ நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்தீங்க, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, ஹீரோ கூட போயிட்டு ஹாஸ்பிடல் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க அது போதும்னு சொல்ல சியோவும் சரின்னு சொல்றாங்க. பேமெண்ட்டுக்காக செகண்ட் ஹீரோ அவரு கார்டை கொடுத்து அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் பார்ட்டியை காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி முடிஞ்சு கிளம்புறாங்க. அப்போ ஜூனியர் ஹீரோனி கிட்ட உனக்கு ஹீரோ மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இப்போ ஃபேமஸ் நடிகை, எல்லாருக்கும் உன்ன அடையாளம் தெரியும், நீ ஒரு முன்னாள் குற்றவாளி கூட பழகிறது சரியில்லைன்னு சொல்ல முன்னாள் குற்றவாளினா என்ன அர்த்தம், அதுக்கு ஜூனியராலையும் மெயில் நர்ஸாலையும் பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஹீரோனி ஹீரோ சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வெளியேறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு மெயில் நர்ஸ் நாங்களும் அதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம், என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, உனக்காக
உனக்காக என்ன வேணாலும் பண்றோம். முதல்ல ஹீரோ அம்மாவை இங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். உடனே ஜூனியர் நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஃபியூனரல் சீக்கிரமா நடக்கணும். வேற என்ன பண்ணணும்? ஹீரோ சியோலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணாம இருக்கணும். அப்பதான் அவர் இந்த ஊரையே மறப்பாரு. அவ சொன்னதை கேட்டு மெயில்னஸும் ஜூனியரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் கண்டிப்பா நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இந்த உதவிய கண்டிப்பா பண்றோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சயன் ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீஃப் ஜியான அவர் ரூம்ல படுக்க வச்சுட்டு கீழே இவங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் இவன் வெளியூருக்கு போய் கெட்ட பழக்கத்தை தவிர வேற எதுவும் உருப்படியா கத்துக்கலன்னு திட்ட அதை கேட்ட சீஃப் என்ன சொன்னு கேட்க ஜியானுக்கு காயம் பட்டதுக்கு காரணம் அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தான், அப்போ கீழே விழுந்துட்டான், தேவையில்லாம எங்களை முறைக்காதுன்னு சொல்ல அப்போ ஜூனியர் அப்பா நாங்க ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் சீரியஸான பிரச்சனையில மாட்டியிருப்போம். அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக சீஃப் கிட்ட தூக்கி போட்டுட்டு இது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க உடனே சீஃப் அந்த பேக திறந்து பாக்குறாரு. உள்ள ஃபர்ஸ்ட் விக்டிமோட நோட்டை பார்த்துட்டு அதிர்ச்சியாக அப்போ ஜூனியர் அப்பா ஜியான் இந்த பேக் எடுத்துக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிருந்தான். நல்ல வேலை முதல்ல நாங்க பார்த்தோம், நமக்கு முன்னாடி ஹீரோ பாத்திருந்தா என்ன ஆகிருக்கும். நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் பாத்துக்கிறேன்னா எப்படி பாத்துப்ப, எங்களுக்கும் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கணும் எப்போ ஜியான யூஎஸ்க்கு அனுப்ப போற. அதுக்கு ஜூனியர் அப்பா சீஃப் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் பாத்துப்பாரு, வா நாம போகலான்னு சொல்ல அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன போகலான்னு சொல்ற, என்னால எப்பவும் டென்ஷனோட இருக்க முடியாது, அந்த ஹீரோவை என்ன பண்ண போற, அவன் இந்த ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கணுமா. கடுப்பான சீஃப் கையில இருந்த நோட்டை கோவமா போட்டுட்டு நீ ஏற்கனவே எல்லையை தாண்டி பேசிட்டு இருக்க, உனக்கு புரியுதா, என் பையனை இந்த நிலைமைக்கு ஆள் ஆக்கினதும் இல்லாம என் முன்னாடி குரலை உயர்த்தி வேற பேசுறியா. அதை கேட்ட ரெஸ்டாரண்ட் ஓனர் அதுக்கு நாங்க காரணம் இல்லன்னு ஏற்கனவே சொன்னோம்ல, உனக்கு புரியலையா, எதுக்காக எங்க மேல கோவப்படுற, உனக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாதான்னு கேட்க என்னது மரியாதையா, யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு கேட்க பிரச்சனை பெருசாக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜூனியர் அப்பா ரெஸ்டாரண்ட் ஓனரை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு பெருசா காயம் படல, இருந்தாலும் ஹீரோ மயக்கத்துல இருக்காரு. அது காரணம் ஹீரோ ஒழுங்கா சாப்பிடாதது, அவருக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கல, அதனால சியோவை பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஹீரோ நீ யார இங்க மீட் பண்ண, உனக்கு என்ன ஆச்சுன்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிட்டே வீட்டை சுத்தி பார்க்க அப்பதான் ஸ்டோரேஜ் ரூம் திறந்து இருக்கிறத பாக்குறாரு. உடனே அங்க போய் பாக்குறாரு, அங்க பழைய மொபைல் சார்ஜர் பிளக் ஆயிருக்கிறத பாத்துறாரு. பட் போனை காணோம், அதனால போனை தேடுறாரு. பொழுது விடிஞ்சிருது, ஸ்டோரேஜ் முழுக்க தேடி பார்த்தோம், போன் அவர் கைக்கு கிடைக்கவே இல்ல. டயர்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு. அப்பதான் ரூஃப்ல ஒரு கட்டை மட்டும் விலகி இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த இடத்துல தேட போன் அவர் கைக்கு கிடைச்சிருது. இன்னொரு பக்கம் ஜியானை காமிக்க தூங்கி எழுந்திருச்ச ஜியா கீழே வரான். ஹால்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக் இருக்குது, அதை எடுத்து மறுபடியும் சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட இதை கொடுக்கணும்னு சொல்ல சீஃப் அதை பிடுங்கி போட்டுட்டு எதுக்காக கொடுக்க போறன்னு கத்துறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க உடனே ஜியான் அவர் காலை பிடிச்சி அப்பா உங்களை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ், எனக்கு பதிலா ஹீரோ ஜெயிலுக்கு போனது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா சொல்லிட்டு அழறான். அதுக்கு சீஃப் ஜியான் என்ன பாருப்பா, ஹீரோ நல்லா இருக்கிறான் புரிஞ்சுதா, இப்ப அவன் வெளியே வந்துட்டான், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் அவன் நல்லா வாழ்வான், அவன் நல்லா இருக்கிறான். அதுக்கு ஜியான் உண்மையாவே உங்களுக்கு ஹீரோ நல்லா இருக்க மாதிரி தெரியுதா. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. உடனே ஜியான் இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு எனக்கு பழைய ஹீரோ தெரியல, நான் உண்மையை சொல்லி சரணடைய போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிமோட திங்ஸ பேக் பண்ண அதுக்கு சீஃப் சரணடைய போறியா, இதெல்லாம் எவிடன்ஸ்னு கோர்ட் எடுத்துக்கும் நினைக்கிறியா. அவரு சொன்னதை கேட்டு ஜியான் சிரிச்சிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க உடனே சீஃப் அவர் கையை பிடிச்சு என்ன அது அப்பாக்கு தெரியாம வேற ஏதாவது விஷயம் இருக்கா சொல்லுன்னு கேட்க ஜியான் அவர் கைய உதறி விட்டுறான். இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு அந்த மொபைலுக்கு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாக்குறாரு. முதல்ல இன்சூரன்ஸ் லேடி ஃபர்ஸ்ட் விக்டிம்க்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அதே சமயம் சீஃப் என்ன பண்றாருன்னா ஜியான தரன்னு ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போறாரு. ஜியானு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்பா என்ன விட்டுருங்க, நான் போய் சரணடைறேன், ஃபர்ஸ்ட் விக்டிமோட இறப்புக்கு நான் தான் காரணம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் சரணடைறேன்னு கெஞ்சுறான். சீஃப் அவனை ஒரு ரூம்குள்ள போட்டுட்டு நீ எதுவும் பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட், எத்தனை முறை உனக்கு சொல்றது, இத சொல்லி எப்படி சரணடைவ, என்னன்னு கன்ஃபஸ் பண்ண போற. ஜியான் எனக்கு தெரியாம என்ன விஷயம் இருக்கு சொல்லு, அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஜியான் சொல்ல அதுக்கு சீஃப் ஜியான் சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கா, ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும், நீ ஒழுங்கா நடந்துக்காத வரைக்கும் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை பூட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு ஃபர்ஸ்ட் விக்டிமோட மொபைல்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் எடுத்த கடைசி வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோ அவ இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வேர் ஹவுஸ்ல எடுத்திருக்கா. அவ மெயில் நர்ஸ் ஜூனியர் ஜியான் 4 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்ததை காமிக்கிறாங்க. 4 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விக்டிம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஜூனியர் கிட்ட என்னவா ஆக போறன்னு கேட்க அவன் பதில் சொல்லாம மெயில் நர்ஸ பார்த்து நீ என்னவா ஆக போறன்னு கேட்க அதுக்கு அவன் நான் சேட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆனா நான் மெயில் நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், சரி நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு ஜூனியர் கிட்ட கேட்க அதுக்கு அவன் ஜியான் அப்பா மாதிரி நானும் ஒரு நல்ல டிடெக்டிவ் ஆகணும்னு சொல்றான். அடுத்ததா ஃபர்ஸ்ட் விக்டிம் ஜியான் கிட்ட உன்னோட கனவு என்னன்னு கேட்க அதுக்கு ஜியான் எனக்கு கனவே இல்ல, அதாவது கனவு இல்லாம இருக்கதான் என்னுடைய கனவுன்னு சொல்றான். அப்ப மெயில் நர்ஸ் அவ கையில இருக்க மொபைல வாங்கிட்டு உன்னோட கனவு என்னன்னு கேட்க அதுக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அருமையான ஒரு பையனை மீட் பண்ணி அவனையே காதலிச்சு கல்யாணம் பண்ணி அழகா ஒரு பொண்ணு பெத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடணும்னு சொல்ல அவ சொன்னதை கேட்டு ஜூனியர் முகம் மாறி போயிடுது. அப்போ ட்ரிங்க்ஸ் காலி ஆயிட அதை பார்த்த ஜியான் எங்க வீட்டுல ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போனவன ஃபர்ஸ்ட் விக்டிம் கூப்பிட்டு ஜியான் உன் வீட்டுல இருக்க காஸ்ட்லியான எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நிறைய எடுத்துட்டு வான்னு சொல்றா. அவனும் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். பிளாஷ்பேக் அதோட முடிய இப்போ ஜியானை காமிக்க ரூம் இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு ஜியான் பயந்து அப்பாவை கூப்பிடுறான். ஆனா சீஃப் அவன் கத்துறதெல்லாம் கண்டுக்காம வேலை கிளம்பிடுறாரு. அதே சமயம் ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. பெட்ரூம்குள்ள போனா செகண்ட் ஹீரோ அங்க படுத்து இருக்க அவரை பார்த்து கடுப்பாகிறாரு. பக்கத்துல இருக்க டேபிள் மேல ஃபர்ஸ்ட் விக்டிமோட போன் இருக்கு. ஹீரோ அதை எடுக்க போக டக்குன்னு செகண்ட் ஹீரோ எடுத்துக்கிறாரு. கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா செகண்ட் ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருந்து இதை கண்டுபிடிச்ச, யார் உனக்கு இதை கொடுத்தது? ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம மொபைல பிடுங்கறதுல தான் குறியா இருக்கிறாரு. பட் செகண்ட் ஹீரோ கிட்ட அது வேலைக்கு ஆகல. அவர் மொபைல காமிச்சிட்டு இதுல இருக்க வீடியோவை நீயும் பார்த்ததானே, நீ தீவிரமா தேடிட்டு இருக்க குற்றவாளி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிட்டியா? கடுப்பான ஹீரோ அவர் கையில இருக்க மொபைல பிடுங்க, நீ பயந்துட்ட தானே, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களே உனக்கு துரோகம் பண்ணிட்டு உன்னை இதுல சிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோ தேவையில்லாம பேசாதீங்க, என் வாழ்க்கை முழுக்க அவங்க கூட தான் இருந்திருக்கிறேன், அந்த நினைவுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றேன், 10 வருஷமா ஜெயில படாத பாடுபட்டேன், இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலைய பாருங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ அப்படியா, அதனாலதான் 10 வருஷமா உன்னோட ஒரு ஃப்ரெண்டு கூட உன்னை பார்க்க வரல, இந்த போன் எடுத்துக்கிட்டு எங்க போற, கண்டிப்பா சீஃப் கிட்ட போகல. உடனே ஹீரோ அவரை வெளியே போங்கன்னு சொல்ல அதுக்கு அவரு பையனும் ஒரு சஸ்பெக்ட், அப்படி இருக்கும்போது அவரு உனக்கு உதவி பண்ணுவார் நினைக்கிறியா? கேட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் கதை உடனே மூடிடுறாரு. இப்பதான் ஷெல்ஃப்ல இருக்க புக்க பாக்குறாரு. அவரு புக்கு கூட ஃபர்ஸ்ட் விக்டிமோட புக் ஒண்ணு இருக்குது. உடனே போயிட்டு அந்த புக் எடுத்து பார்த்துட்டு வேகமா வெளியே வராரு. நல்ல வேலை செகண்ட் ஹீரோ வெளியே போகல, தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. உடனே அவர்கிட்ட அந்த புக்க காமிக்கிறாரு. அவரும் அந்த புக்க வாங்கி பாக்குறாரு. அந்த புக்குக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேண்டிஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேண்டிஸ் காணாம போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோ கிட்ட யார் இத உனக்கு கொடுத்ததுன்னு கேட்க ஜியான் 10 வருஷமா அவன் தான் இத பத்திரமா வச்சிருந்தாக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்நேரம் சீஃப் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டி ஹீரோவை கூப்பிட உடனே செகண்ட் ஹீரோ கிட்ட நீ இப்போ சீஃப் கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னீனா உன் கேஸ எப்பவுமே ரீஓபன் பண்ணவே முடியாது, என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. அடுத்ததா சீஃப காமிக்க 2 ஹீரோவும் கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. செகண்ட் ஹீரோவை பார்த்த சீஃப் இங்க என்ன பண்றேன்னு கேட்க நேத்து ஹீரோ வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல உடனே சீஃப் ஹீரோ கிட்ட யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா, உடனே எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியது தானே, ஏதாவது காணாம போயிடுச்சான்னு கேக்குறாரு. ஹீரோ இல்லன்னு சொல்ல அவங்க முகத்தை பாத்தியான்னு சீஃப் கேட்க அதுக்கும் இல்லன்னு சொல்லிடுறாரு. அப்ப செகண்ட் ஹீரோ தலைய பூத்தொட்டியால தாக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இங்க எந்த சிசிடிவியும் இல்ல, அதனால குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன், நானே இத சத்தம் போடாம விசாரிச்சு அப்புறமா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன். சீஃபும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அப்புறமா ஸ்டேஷன்ல மீட் பண்ணலான்னு செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சீஃப் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரையும் மேல் நர்ஸையும் காமிக்க நேத்து பார்ட்டில நிறைய சரக்கு போட்டானுங்க இல்லையா, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜூனியருக்கு அவன் அப்பா கால் பண்றாரு. அவனும் கால் அட்டென்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க அவரு ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக பத்தி சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்றான். அதுக்கு அவரு பேக் உள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் பென்சில் பாக்ஸ் புக்ஸ் இவ்வளவுதான் இருந்துச்சா, இதை வச்செல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் மேல ஹீரோயின் எழுதி வச்ச நோட் இருக்குது. அதை எடுத்து பாக்குறான். அவ என்ன எழுதி வச்சிருக்கான்னா நான் முதல்ல கிளம்புறேன், நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்கன்னு எழுதியிருக்கா. அதை படிச்சுட்டு அடுத்ததான் மெயில் நர்ஸை எழுப்பி ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேக கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த சொல்ல அதை கேட்ட மெயில் நர்ஸோட தூக்கம் பறந்து போயிடுது. இப்ப என்ன பண்றது, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் என்ன பிரச்சனை ஆகும், நாம என்ன தப்பு பண்ணோம், அவங்களுக்கு தான் அவளுடைய பேக் கிடைச்சிருச்சே, அதெல்லாம் எவிடன்ஸ் கிடையாதுடா முட்டாள், அதை வச்சுலாம் ஒன்னும் பண்ண முடியாது, நமக்கு எதுவும் தெரியாது, அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை படிச்சு பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டே மெயில் நர்ஸ் கிட்ட காமிக்கிறான். ஹீரோ என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறாருன்னா யாரோ அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு. மெசேஜை படிச்சு பார்த்த மெயில் நர்ஸ் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க வா போய் பார்க்கலாம்
பாக்கலான்னு இவன் சொல்ல, நமக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக போகணும்னு இவன் கேட்க, ஆனா நாம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா மெயில் நர்ஸுக்கு ஹீரோ வீட்டுக்கு போறதுல விருப்பமே இல்ல, கடுப்பாகிறான். அதை பார்த்த ஜூனியர், நேச்சுரலா நடிடா, கவலைப்படாத, யாருமே அவனுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஜூனியர் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரெஸ்டாரண்ட் ஓனர், சூஹோ மாதிரியே ஜியானோட மூளையும் மழுங்கிருச்சு போல இருக்கு, அவனும் இப்ப சரியில்லைன்னு சொல்ல, அதுக்கு ஜூனியர் அப்பா, அப்படிலாம் பேசாத, அவன் யூஎஸ்ல இத்தனை நாளா தனியா இருந்தான் இல்லையா, அதனால கூட இப்படி நடந்துக்கலாம். அதுக்கு இவரு யூஎஸ்ல தனியா இருந்தா அவங்கிட்ட நல்லா நடந்துக்கிற பெரியவங்க கிட்டயும் இந்த மாதிரி நடந்துப்பானா, இதை விட பெரிய பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, சீஃப் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ எதுக்காக எப்ப பாரு அந்த சீஃப் பக்கமே பேசுற, நீ என்ன அவனோட வேலைக்காரனா. அப்போ சியோ அங்க வர, அவளை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி, நான் தான் உன்னை போக சொன்னேன்னு சொல்ல, அதுக்கு சியோ, உண்மையாவே சீஃப் தான் என்ன வேலையை விட்டு அனுப்ப சொன்னாரா, நான் வேணா அவர்கிட்ட போய் பேசிட்டுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, அவரு நோன்னு சொல்லிட்டா நோ தான்னு சொல்ல, சியோவால எதுவும் பேச முடியல. அப்போ ஜூனியர் அப்பா, நீ இந்நேரம் போயிருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்ல, அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர், இந்த இடத்துக்கு சீஃப் ஓனரா இல்ல வேற யாராவதா, இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர்னு சொல்ல, உடனே சியோவும், ஆமா நீங்க மட்டும்தான் பாஸ், கொஞ்ச நாளைக்கு என்ன தங்க விடுறீங்களா, அதாவது அடுத்த மாசம் வரைக்கும். அதுக்கு ஜூனியர் அப்பா, சியோ நீ ஏமா சியோலுக்கு ரிட்டர்ன் போக கூடாது, ஃபியூலுக்கு பணம் வேணுமா. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர், இல்ல உனக்கு எவ்வளவு நாள் தங்கணுமோ அவ்வளவு நாள் தங்கிக்கோ, உனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போனா போதும். சியோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப், நாம இத பண்ணலாமான்னு கேட்க, அதுக்கு அவரு, ஏன் பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அரசியல்வாதியோட அசிஸ்டன்ட் டாக்டரையும் சியோவையும் போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதுல ஒரு போட்டோவை அரசியல்வாதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்த அரசியல்வாதி சிரிக்கிறாங்க. அதே சமயம் டாக்டரை ஹீரோனி போய் மீட் பண்றா. அவளை பார்த்த டாக்டர், இந்த கிராமத்துல இருந்து ஒரு ஹீரோனி உருவாகுனதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனி, உண்மையாவே உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு, நான் +2 படிக்கிறப்போ வாலண்டரி வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்றா. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாலண்டரி ஒர்க் பண்ணிருப்பார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து இவளும் வேலை பார்த்திருக்கா. அப்பதான் செகண்ட் விக்டிமுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவதான் வேணும்னே டாக்டர் கூட பழகி இருக்கா. எப்படின்னா, செகண்ட் விக்டிம் டாக்டரை மறக்கணும்ன்றதுக்காக வேணும்னே அவர் மேல மோதுறா. அப்போ கையில இருந்த மொபைல் தவறி கீழே விழுந்துருது. அதை டாக்டர் எடுத்து கொடுக்க, அங்க நடக்கிறத ஹீரோனியும் பார்த்திருக்கா. பிளாஷ்பேக்க கேட்ட டாக்டர், நீயும் பண்ணியா, இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு அப்போ அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அதை கேட்ட ஹீரோனி சிரிச்சுட்டு, நீங்க மாறவே இல்ல, அப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் அழகாவும் குறும்பாவும் பேசுறீங்கன்னு சொல்ல, உங்க பாராட்டுக்கு நன்றி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு டாக்டர் கேட்க, உங்களுக்கு ஹீரோவை தெரியும் தானேன்னு இவ கேட்க, அவர் இங்க பேஷண்டா இருக்காரான்னு டாக்டர் கேட்க, இல்ல அவருடைய அம்மா விஐபி ரூம்ல இருக்கிறாங்க, அவங்கள சியோல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ அரசியல்வாதி லேடி உள்ள வந்துற, ஹீரோனிய பார்த்துட்டு, உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருப்பாங்கன்னு தெரியாது, மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோனி வந்து அவங்க கையை பிடிச்சு குலுக்கிட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் உங்க ஃபேன்னு சொல்றா. அதே சமயம் ஹீரோவை பாக்குறதுக்காக மெயில் நர்ஸும் ஜூனியரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ மெயில் நர்ஸ், ஹீரோ மேல அக்கறை இருக்க மாதிரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, ட்ரீட்மெண்ட் எடுத்தியா, காயத்தை காமி பாக்குறேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஜூனியர் அங்க கிடக்கிற பூத்தொட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றத பார்த்த ஹீரோ மெயில் நர்ஸ் கிட்ட, பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஜூனியர், தொட்டியை தூக்கி போட்டேன், மண்ணை மட்டும் கிளீன் பண்ணா போதும்னு சொல்லிட்டு வந்து உட்கார. அப்ப ஹீரோ, நீ எனக்கு உதவி பண்ணுவியான்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், கண்டிப்பா உதவி பண்றேன் ஹீரோ, உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஹீரோ அவர் மொபைல இவங்க 2 பேருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அவரும் செகண்ட் ஹீரோவும் கால்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. செகண்ட் ஹீரோ வெளியே கார்ல இருந்து இவங்க இங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஜூனியர் சொல்றான், ஹீரோ நமக்கு 30 வயசு தான் ஆகுது, நீ ரொம்ப ஸ்மார்ட் பிரைட்டான ஸ்டூடெண்ட், இப்ப கூட காலேஜுக்கு போய் உன்னால படிக்க முடியும், நீ அப்ராடுக்கு போய் படி, நாங்க உனக்கு உதவி பண்றோம். அதுக்கு ஹீரோ, நான் இங்க இருந்து போனா நிம்மதியா இருக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு மெயில் நர்ஸ், ஹேய் அது உன் கையில தான் இருக்கு, இப்போ உன்னை ஹீரோனி கேர் பண்றா, அத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்ப ஜூனியர், உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோனி கூட சியோலுக்கு போயிடு, ஹாஸ்பிடல் மாறினாக்க உங்க அம்மாவுக்கு கூட நினைவு திரும்பலாம், உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவுமாவது ஹீரோனி கூட சியோலுக்கு போ, அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு மெயில் நர்ஸ் சொல்ல, அதுக்கு ஹீரோ, மேல இருந்து ஃபர்ஸ்ட் விக்டிமும் செகண்ட் விக்டிமும் நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்க, இவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஹீரோ, என்ன வெறுப்பாங்கல்ல. அதுக்கு ஜூனியர், அப்படிலாம் நினைக்காத, நீ பண்ண தப்புக்கு ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சல்ல. அப்ப மெயில் நர்ஸ், ஏய் இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்துச்சு, இப்போ ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அப்ப ஜூனியருக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வர, போன் பேசினவன் உடனே கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ, நான் ஜியானை மீட் பண்ணன்னு சொல்ல, 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. இவ்வளவு நாளா ஜியான் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், நாங்க அவனை கான்டாக்ட் பண்ணதே இல்ல, நாங்க ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் அவன் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டான், அதுக்கப்புறம் நாங்க கான்டாக்ட் பண்ணவே இல்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு
மேல எதுவும் சொல்லல. 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ போன் எடுத்து செகண்ட் ஹீரோ கிட்ட அவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல, அடுத்ததா ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த செகண்ட் ஹீரோ மெயில் நர்ஸ் குடிச்சிட்டு போன கிளாஸ், ஜியான் விட்டுட்டு போன கோட், அதுக்கப்புறம் ஹீரோடைய எச்சோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேரோட டிஎன்ஏவை எடுக்கணுன்றதுக்காக தான் ஹீரோ அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வரவழைச்சிருக்காரு. மெயில் நர்ஸ் ஹீரோ கொடுத்த ஜூஸை குடிச்சிருப்பான். ஆனா ஜூனியர் கிளாஸை தொட்டு கூட பாத்துருக்க மாட்டான். அதனால செகண்ட் ஹீரோ அவனோட டிஎன்ஏவை அவரே கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் ஃபாரன்சிக் அனுப்பி உடனே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க சொல்றாரு. அடுத்ததா ஜூனியருக்கு போன் பண்ணி வயிறு ரொம்ப வலிக்குது, ஹேங் ஓவர் சூப் சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க அரசியல்வாதி லேடி ஹீரோனிய அந்த ஊரோட அம்பாசிடரா இருக்க சொல்லி கேட்க ஹீரோனியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டதை பார்த்து அரசியல்வாதி ரொம்ப சந்தோஷப்பட ஹீரோனியும் அரசியல்வாதி லேடி கிட்ட நார்மலா பேசுங்க, உங்களை விட நான் சின்ன பொண்ணு தான், அதுக்கு அவங்களும் அடுத்த முறை பாக்குறப்போ கண்டிப்பா நார்மலா பேசுறேன்னு சொல்ல ஹீரோனி கிளம்புறாங்க. போறப்போ டாக்டர் கிட்ட ஹீரோடைய அம்மாவை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் உங்க ரிக்வெஸ்டுக்காக நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோனி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அரசியல்வாதி லேடி ஹீரோ பேரை சொல்லி இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் 10 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கான், அவன் வெளியே வந்த உடனே அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் சொன்னது கேட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சியோ ஜியானா பாக்குறதுக்காக சீஃப் வீட்டுக்கு போக பின்னாடியே ஹீரோ அங்க வராரு. சியோ கிட்ட ஜியானா பாத்தீங்களான்னு கேட்க, இல்ல இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு, நல்லா சாப்பிட சொன்னாருன்னு சொல்ல ஹீரோ அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே சீஃப் வீட்டு கதவோட பாஸ்வேர்ட் போட்டு கதை திறந்துட்டு உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஜூனியர் அவங்க டீம் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுறாங்க. அப்ப டீமை சேர்ந்த ஒருத்தர் ஜூனியர் கிட்ட, நீயும் ஹீரோனியும் கிளாஸ்மேட்ஸா, நான் உங்களுடைய ஃபேன், எனக்காக ஒரு முறை வீடியோ கால் பண்ண முடியுமான்னு கேட்க, அதுக்கு செகண்ட் ஹீரோ குழந்தை மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு பில் பே பண்றதுக்காக போறாரு. அவரு பின்னாடியே மத்தவங்களும் கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, அப்ப சியோ சூஹோ சொன்ன வேலைக்காக தான் இங்க வந்தேன், என் கைக்கு அது கிடைச்ச உடனே உங்ககிட்ட குடுக்கறேன். ஹீரோ அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே ஜியான் ரூமுக்குள்ள போய் பார்க்க ரூமுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து ஜியானோட சத்தம் கேக்குது. உடனே சியோ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே ஹீரோ ஜியான் இந்த ரூம் கிட்ட போயிட்டு ஜியான் உள்ளியா இருக்கன்னு கேட்க, ஜியானும் ஹீரோ நீயான்னு கேட்க, எதுக்காக உன்னை இங்க பூட்டி வச்சிருக்காங்கன்னு ஹீரோ கேட்க, ஜியான் பதில் சொல்லல. மறுபடியும் இங்க செகண்ட் ஹீரோவை காமிக்க, ஹீரோ டேபிள்லயே போனை விட்டுட்டு வந்துட்டேன்னு போன் எடுக்கிறதுக்காக ரிட்டர்ன் போறாரு. அங்க ஜூனியர் யூஸ் பண்ண கப் எடுக்கலான்னு போறப்போ பின்னாடியே வந்த ஜூனியர் என்ன பண்றீங்கன்னு கேட்க, போனை காமிச்சு போன் எடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஆனா அவரு ஜூனியர் கிட்ட பேசிக்கிட்டே அவன் சாப்பிட்ட ஸ்பூன் எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பூட்டை ஒடிச்சு ஜியானா காப்பாத்துறாரு. இன்னொரு பக்கம் சீஃப காமிக்க அவரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு செகண்ட் ஹீரோ எப்படின்னு கேட்க, அவரும் செகண்ட் ஹீரோவை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறாரு. ஒரு வேலையை எடுத்தாருன்னா தனியாளா இருந்து எப்படியாவது முடிச்சிடறாருன்னு சொல்றாரு. அதை கேட்ட சீஃப் அவர் வேலைய நல்லா பாக்குறாரா, அப்படின்னா அவர் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தான் 3 கேஸ நோண்டிட்டு இருக்காரான்னு கேட்க, அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொல்றீங்கன்னு கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட எலும்பு கூடு கிடைச்சது இல்லையா, மேஜர் கிரைம் யூனிட்ல வேலை பார்த்த செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி கேஸ் வந்தா விட்டுருவாருன்னு நினைக்கிறியா, மறுபடியும் அவர் வேலை பார்த்த பழைய யூனிட்டுக்கு போகணும்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டு தான் போக முடியும், அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கேஸ முடிச்சாதான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், அப்படின்னா அவர் இந்த கேஸ ரீஓபன் பண்ணாம விட மாட்டாரா, அப்படியே ரீஓபன் பண்ணாலும் பெருசா எதுவும் வெளியே வர போறது இல்ல, கடைசியில நாம தான் வருத்தப்படுவோம். உடனே சீஃபும் ஆமான்னு தலையாட்ட, உடனே இன்ஸ்பெக்டர் ஜூனியரை அவரை கண்காணிக்க சொல்ற, ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே உங்களை கான்டாக்ட் பண்ற. சீஃபும் அதுக்கு சரின்னு தலையாட்டுறாரு. அதே சமயம் செகண்ட் ஹீரோவும் அவர் டீமும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்க, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் ஜூனியருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல, அதுக்கு ஜூனியரும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறன்னு சொல்றாரு. போன் பேசி முடிச்ச ஜூனியர் வேகமா செகண்ட் ஹீரோ கிட்ட ஓடி போக கரெக்டா அப்போ அவரு திரும்ப 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ ஏன்டா அப்படி ஓடி வந்தன்னு கேட்க, நீங்க ஏன் திடீர்னு திரும்பினீங்கன்னு இவன் கேட்க, சரி அதெல்லாம் விடு. உடனே ஹீரோ மத்தவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் வெளியே எங்கேயாவது போறீங்களான்னு கேட்க, ஏன் கேக்குறன்னு ஹீரோ கேட்க, ஒண்ணு இல்ல சும்மா தான் கேட்டேன், எப்ப திரும்பி வருவீங்கன்னு கேட்க, அதுக்கு செகண்ட் ஹீரோ ஏன் நாம 2 பேரும் டேட்டிங் இல்ல வேற ஏதாவது பண்றோமா, போயிட்டு வேலைய பாருன்னு சொல்லி அவனை உள்ள அனுப்பிட்டு இவரு கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப, ஆனா ஜூனியரும் விடாம இன்னொரு கார்ல அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவனோட நேரம் ஒரு சைக்கிள் காரன் குறுக்க வந்துட, அதனால அவனால ஹீரோவை கண்டினியூவா ஃபாலோ பண்ண முடியல. இவன் தான் போலீஸ் ஆச்சே, அதனால டிராபிக் போலீஸ் கிட்ட போயிட்டு ஹீரோ கார் எங்க போயிருக்குன்னு சிசிடிவி மூலமா கண்டுபிடிச்சிடறான். செகண்ட் ஹீரோ இப்போ பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. அத பார்த்தவன் எதுக்காக அங்க போனார்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ ஜியான் கிட்ட அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா ஜியான் அதுக்கு பதில் சொல்லாம மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேக்குறானே தவிர என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப ஹீரோ ஜியானை பார்த்து என்ன பாரு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்க, அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல ஜூனியரும் மெயில் நாஸும்
அதுக்கு மேல என்ன சொன்னான்னு காமிக்கல. அப்படியே கட் பண்ணி ஜூனியரை காமிக்கிறாங்க. ஜூனியரும் பக்கத்து ஊருக்கு போறான். அதே சமயம் செகண்ட் ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு. அவரு சில பொருட்களை டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருந்தார் இல்லையா, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. அதை வாங்கறதுக்காக தான் வந்திருக்காரு. ரிசல்ட்ல பேண்டிஸ்ல இருந்த DNA 99.99 மேட்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. பட் 3 பேர்ல யார் கூட மேட்ச் ஆயிருக்குன்னு காமிக்கல. மறுபடியும் ஜியானை காமிக்க உண்மையை சொன்ன ஜியான் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அதை கேட்ட ஹீரோ ஜியானை சிஓ பொறுப்புல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ காமிக்க ரிப்போர்ட்டை வாங்கின ஹீரோ லிப்ட்ல கீழே இறங்க இன்னொரு லிப்ட்ல ஜூனியர் அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கும் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்து கோவப்படுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ கையில ஒரு சுத்தியல் எடுத்துக்கிட்டு மெயில் நர்ஸ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹீரோ பார்த்த மெயில் நர்ஸ் ஹீரோ இங்க என்ன பண்றன்னு கேட்க ஹீரோ எதுக்குடா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படி பண்ணன்னு கேட்க ஹீரோ என்னடா பேசுறன்னு இவன் கேட்க ஆனா ஹீரோ அவர் கேட்ட கேள்வியில இருந்து மாறவே இல்ல. அதே கேள்விய விடாம கேக்குறாரு. அவர் கேட்ட விதத்துல இருந்தே ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு மெயில் நர்ஸ் அங்கிருந்து ஓட ஹீரோவும் விடாம துரத்திக்கிட்டே போறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவர் ரிட்டர்ன் ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. உண்மை தெரிஞ்சுக்கிட்ட ஜூனியர் வேகமா ஹீரோவை துரத்திக்கிட்டே வரான். செகண்ட் ஹீரோவும் அவனை பாத்துறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க மெயில் நர்ஸ் ஓட அவனை துரத்திக்கிட்டே போறாரு. மறுபடியும் செகண்ட் ஹீரோவை காமிக்க ஜூனியரால அவர் காரை மடக்க முடியல. கடுப்பான ஜூனியர் ஒரு கட்டத்துல வேற ரூட்ல போயிடுறான். அதை பார்த்த செகண்ட் ஹீரோ காரை லைட்டா ஸ்லோ பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ மெயில் நர்ஸ் கிட்ட நெருங்கிறாரு. அப்ப அவன் ஹீரோ நான் உன்னோட ஃப்ரெண்டுடான்னு சொல்ல திரும்ப செகண்ட் ஹீரோவை காமிக்க இன்னொரு வழியில வந்த ஜூனியர் ஹீரோ காரை மோதிடுறான். திரும்ப ஹீரோவை காமிக்க அவரு மெயில் நர்ஸ் கிட்ட நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, எதுக்காக ஃபர்ஸ்ட் விக்டிமா அப்படி பண்ணன்னு கேட்க அதுக்கு அவன் யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன கேட்டன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள ஹீரோ அன்னைக்கு வேர் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் கூட நீயும் இருந்திருக்கிற, இவ்வளவு நேரம் பம்பனவன் ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க அவளோட போன் அவளுடைய பேண்டிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்க இல்ல நான் எதுவும் பண்ணலன்னு இவன் சொல்ல ஹீரோ கடுப்பாகி கைய போங்க. அப்போ அவன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, ஒன்னால தாண்டா ஆச்சுன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.